நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இந்த யோக கலையை பயிற்றுவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமே பட்டப்படிப்பு படித்த ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் 1.5 லட்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் இவர்களுக்கு இருக்கிறது. 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது, 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. ஸோ இதையாவது மனதிலே கொண்டு இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது வர இருக்கின்ற அரசாங்கங்களோ எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கோம். வேறு ஏதாவது கேள்வி நிறைவேற்றினா அவங்களுக்கு நல்லது, நிறைவேற்றலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு முடிவில் எடுக்க வேண்டியது. சம்பளம் கொடுத்தா என்ன காரணத்தை நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இவங்க கொடுக்கல சம்பளத்தை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இந்த யோக கலைக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்ணது மட்டும்தான் மாநில அரசோட கடமை. அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. மத்திய அரசு நிதியை விடுவிச்சிருக்கு. அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் அரசாங்கத்தை சமர்ப்பிச்சிருக்கோம். இன்னென்ன தேதிகளில் நம்ம தமிழக அரசுக்கு யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க இப்போ நிதி விடுவிச்சிருக்கிறாங்க. ஏன் அது கொடுக்காம இருக்குன்னு கேட்குறோம். ஆனால் முறையான பதில் அரசு அதிகாரிகள் இல்லை அது அமைச்சர்கிட்ட எங்களுக்கு கிடைக்குது. முடித்த யோகா ஆசிரியருடைய எண்ணிக்கைங்கிறது 1.5 லட்சம் தமிழ்நாட்டு மட்டும். இதுக்கு மூல காரணமாக இந்த உங்களுக்கு தடை நாங்கள் அரசாங்கத்தை கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்கள் ஒன்றும் எச்சரிக்கை கூட சொல்ல, நாங்கள் கோரிக்கையாக தான் வைக்கிறோம். கனிவுடன் பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ நல்ல காரியங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த யோகா ஆசிரியருடைய நலன்லையும் இந்த அரசு அக்கறை செலுத்துதுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஓகே, பேர் சொல்லுங்கள் சார். சுந்தரவேலனுடைய பேர். நான் மாநில தலைவராக இருக்கேன். இந்த யோகாசன ஆசிரியர் சங்கத்தில் மாநில தலைவர். ஓகே, அறவழி ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், கடந்த 3 வருடங்களாக அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையில் இல்லை. ஏன்னா இப்போ மாநில அரசு 250 பேர் யோகா ஆசிரியர்கள் நியமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீவோ இருக்குது. ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் வருகின்ற பணத்தையே கவலைப்படுத்துகிறாங்க எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு எதற்காக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. ஏன்னா பல மாநிலங்களில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு பண நிலுவைத் தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனால் தமிழகத்தில் மாற்றுமுகமாக யோகா பயிற்சியாளருக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்லை அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவதாகலா என்பது அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியவில்லை. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1,56 லட்சத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய யோகா ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம். செயலாளர் காசிநாதத்துறை. வழங்கிடு வழங்கிடு ஊதியத்தை வழங்கிடு, பணி நிரந்தரம் செய் யோகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய். வழங்கிடு வழங்கிடு ஊதியத்தை வழங்கிடு, ஏமாற்றாதே யோகா பயிற்சி நியமனத்தை ஏமாற்றாதே யோகா பயிற்சியாளர் பணத்தை வச்சிருந்து ஏமாற்றாதே. வழங்கிடு ஊதியத்தை வழங்கிடு. தமிழக அரசு யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு உடனடியாக ஊதியத்தை வழங்கிடு.